வெல்கம் டு ஈட்வேஸ் சேனல். திருவள்ளூர் திருப்பதி நெடுஞ்சாலையில் திருத்தணியிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் ஆந்திர மாநிலம் நகரிக்கும் புத்தூருக்கும் இடையே உள்ளது இந்த நகரி சாய்பாபா கோவில். நிறைய இடங்களில் பாபா கோவிலை பார்த்துருக்கலாம். கிட்டத்தட்ட ஆந்திரா பார்டரில் இருக்க இந்த நகரி சாய்பாபா கோயிலில் அப்படி என்ன தனி சிறப்பு இருக்குது? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். போகிற வழியிலையும் சரி, கோவிலும் சரி, அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இயற்கை எழில் கொஞ்சிற அழகு அவ்வளவு இருக்குது. இப்போ கோவில் பகுதிக்கு வந்தாச்சு. ஆன்மீக குருவான ஷீரடி சாய்பாபா மக்கள் மத்தியில் கடவுளின் அவதாரமாகவே போற்றப்படுகிறவர். இவ்வளோ படிக்கட்டுகள் ஏறி மேலே போகணும். மத வேற்றுமை இல்லாமல் நிறைய மக்கள் இவரை குருவாக நினைக்கிறார்கள். சுற்றிலும் மலை, ஏக்கர் கணக்கில் இடம், அமைதியான சூழ்நிலை. இங்கே விநாயகர், அனுமன், நந்தி சிலையை வணங்கி இந்த கோயிலுக்குள்ளே வரலாம். பார்க்கிங் ஏரியாவும் பிரம்மாண்டமாக இருக்குது. வீல் சேர் வசதியும் உள்ளது. இங்கே தியான மண்டபமும் இருக்குது. பாபாவின் போதனைகள் ஜாதி மதம் கடந்ததாக இருக்கும். கோதாவரி கரையில் உள்ள ஷீரடிக்கு 16 வயது சிறுவனாக வந்தவர் பல நிகழ்வுகளையும் அற்புதங்களையும் நடத்தி காட்டினார். அந்த அற்புதங்கள் மக்களால் வியந்து பார்க்கப்பட்டன. பாபாவின் அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என மக்களுக்கு குழப்பம் இருந்தது. அவர் ஷீரடியில் தொடர் தியானத்தில் இருந்தபோது பல அற்புதங்களை நிகழ்த்தினார். அவர் இருந்த வேப்ப மரத்தின் இலை இனிப்பாக மாறியது. அவரது புதியை பூசிக்கொள்வதன் மூலம் நோய்களும் தீமைகளும் நீங்குகின்றன என மக்கள் நம்பத் தொடங்கினர். அவரவர்களின் மத நூல்களை ஆழ்ந்து படிக்குமாறு எப்பொழுதும் கூறுவார் பாபா. மத நூல்களின் தத்துவங்களின்படி மனித வாழ்வு இருக்க வேண்டும். மனிதர்களின் வாழ்வு மேம்பட அன்பு, நம்பிக்கை, பொறுமை இவற்றை கடைப்பிடிக்க வேண்டும். அதை எந்த சூழ்நிலையும் தளரவிடக்கூடாது என வலியுறுத்தி வந்தார். மேல்தளத்திலிருந்து கீழே வந்தோன்னா இந்த மாதிரி சாய்பாபா கோவில் இருக்குது. தொண்டு செய்து வாழ்வது, பகிர்ந்து வாழ்வதே மனித வாழ்வின் சிறப்பு. அதனால் கடவுள் மிகவும் மனமகிழ்வார் என்று அடிக்கடி சாய்பாபா கூறுவார். எளிமையின் திருவுருவான பாபாவிற்கு வியாழக்கிழமை விசேஷ தினமாகும். இவரது இடத்தில் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும் துணி என்ற அக்னி மக்களின் கர்மாவை போக்கக்கூடியது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உதி தீராத வினைகளையும் தீர்க்கும், நோய்களையும் தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கிறது. தனிமை, அமைதி மற்றும் சுற்றுச்சூழலை விரும்புபவர்கள் இந்த இடத்துக்கு ஒரு முறையாவது சென்று வரலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிட்டு ஆள் கொடுங்க. அப்போ தான் அடுத்து போடுற வீடியோ உங்களை சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.